எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிப்லி இமேஜ்னால இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா? கிப்லி ஸ்டுடியோஸ் 1985ல மியாசாகி டாகாஹட்டா சுசுகின்றவங்களால ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இவங்க ஒரு மூவியை கிரியேட் பண்றதுக்கு பெர் செகண்டுக்கு 12 யூனிக்கான இமேஜஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம த விண்ட் ரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துக்காக 4 செகண்ட் வீடியோக்கு அவங்க 1.5 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எல்லாரும் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்றதா இருந்தா கூட ஈஸியா ChatGPT-ய வந்து ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே ChatGPT தான் இப்போ இந்த கிப்லி இமேஜை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த கிப்லி இமேஜ் வந்து ஒரு 3 பேரோட வருஷக்கணக்கான உழைப்பை திருடுறதா இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டும் வராங்க. ஆனாலும் அதெல்லாம் பொருட்டில் படுத்தாமல் நான் அந்த ட்ரெண்டை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ChatGPT-யை நோக்கி அந்த கிப்லி இமேஜ்க்காக இன்னுமே வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிப்லி இமேஜ் பற்றி ChatGPT-யோட ஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ChatGPT வந்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. இந்த கிப்லி இமேஜ் வந்ததுக்கப்புறம் யூசர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமானாங்க. எங்களோட எம்ப்ளாயீஸால் இது எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல. அவங்களால ஒரு லீவ் கூட இல்லாமல் அவங்களோட எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கிப்லி இமேஜ்க்காக அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சோர்ஸ் எதுவுமே தெரிஞ்சிக்காத மக்கள், எதை ட்ரெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாத மக்கள் ஒருத்தரோட உழைப்பை வந்து இப்படி ட்ரெண்ட் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாலையுமே வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க. 2014ல கிப்லி இமேஜை பற்றி மியாசாகி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கிப்லி இமேஜ் ஆனது இப்போ ஆன்லைன்லையுமே வந்து பலரும் பண்ணிட்டு வராங்க. எங்கள் உழைப்பை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதுவாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதும் வந்து இப்போ இந்த கிப்லி இமேஜ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் போது அவர் பேசின அந்த பழைய வீடியோக்களும் சேர்ந்து வைரல் ஆகிட்டு வருது. சில பேர் ChatGPT-யை வந்து குறை சொல்லிட்டு வந்தாலும் பலரும் இந்த ட்ரெண்டை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க.